இருடா வரும் அதை பேச பேட்டிங்க. ஹலோ சென்னை ஃபீலிங் நீங்கம்மா. அம்பையர்ப்பா பர்மா பர்மா அம்பையர் நல்ல அம்பையர் அமுச்சு விடு. அதெல்லாம் விக்கிய கலையா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் திவாகா திவா திவா அம்பையர் கொஞ்சம் பண்றா வாடா ஃபைனல்ஸ். இந்த அரே அவன் மால்ட் எதை பண்ண ஆல்ட்டோ மால்ட்டோ. சுரேஷ் ஃபீலிங் செட் பண்ணு சுரேஷ். வண்டி வண்டி எடு. ஏ மணி லெகம் யார் பா பண்ணுங்கப்பா ஃபைனல்ஸ் முடியல கேட்டு சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசி ஓகேவா? ஆனவர் ஓகே நிக்கிறியா? சரி ஓகே தேங்க்ஸ். ஹலோ சீரம் போடும் 6 மேட்ச் தான் ஃபைனல்ஸ் கட்டினதுக்கு சூப்பரா ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க டீமுங்க. யார் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். ஓகே சீரம் வைக்க ஆரம்பிங்க சொல்லு. 6 ஓவர் தான் ஏன்னா அடுத்தது ஆடணுன்றாங்க. தாமரை ஆண்டா ஹலோ 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 பவுலர் வந்து கர்ணா 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 முதல் ஓவர் கர்ணா. சந்தீப் ஓவர் தாமராய். அருமையான அடி. 1 ரன். ஃபீல்டிங் எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. மைனஸ் ரன்ஸ் ஃபீல்டர் இது பண்ற மாதிரி தான் மைனஸ் ரன் சொல்லிட்டேன். அது நான் கோவத்தை பொறுத்து நீங்க ஒரு தான் வச்சுக்கீங்க. இப்போ ₹50 சிம்பு எடுக்கும் போது நீங்க ₹50 சிம்பு எடுத்தீங்களா? அப்பயே தெரியும். ஆஹா சிறந்த பந்து. அவுட். மிக அருமையான ஸ்டம்பிங் கிஷோர். பேட்ஸ்மேன் சீரம் போமா.
ಆ ಟೈಪಲ್ಲಿ ಐಕ್ಯಾನ್ ಪ್ಲೇ இல்லப்பா ಆ ಟೈಪ್ கேட்ச் ஆகுமா அவுட் சிறந்த முறையில் தடுப்பு பணி செய்து கேட்சை பிடித்தார் அதான் சந்துரு ஆமா சாவினா அதை போட்டு பாருங்க பேர் சாவினா சந்துரு சீக்கிரம் போமா பொன்மணி நீங்க தேவையில்லாம அம்பையர் கலாச்சிங்கன்னு சொல்லிட்டேன் ஃபேப்ல அவார்டு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் ஹலோ முடிஞ்சப்பா சீக்கிரம் போடுப்பா போலர் குட் ஸ்டார் டேய் ஓவா மூணு அணியின் எண்ணிக்கை 3 சிவா அவுட் தாமரை அவுட் வராரு டிங் டங் 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 சபி எங்கிருந்தாலும் மேடையாக வேண்டும் பரமாவதல்
அவன் எல்லாரும் இந்த பக்கம் காட்டுறான் அந்த பக்கம். One more. ரெண்டு ஓவர் முடிகிற அணியின் எண்ணிக்கை 5. Again. Run out ஆகுமா? Oh, Dharni run out. தொண்ணூத்தி ரெண்டாவது அதிமுக வட்டச் செயலாளர் MKS உதயா அவர்களை வருக வருக என்ற MPL. அது ஆயிடுச்சு. ஒன்று போய் 2 ஓவர் ஆயிடுச்சு. ஏய் ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. 7ஆம் அந்த ஒரு 2 நம்பா இந்த ஓவர் எத்தனை நம்பா 2 ஓவர் ஸ்கோர் 5 இந்த ஓவர்ல
1 மணி போயிட்டீங்களா உள்ள? நீ போத வா, அவன் தான் ராசி. அவன் ஆடுன்னு வா, நீ வானானுவ. 100 ரூபாய் அடிச்சா கூட ஐடியா கொடுப்பான் ஐயில். உனக்கு அந்த திறமைக்குதா? டைம் அவுட்ரா 3 ஓவருக்கு. மேட்ச் 1 நிமிஷம் உனக்கு அதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரூல்ஸ் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் 1 நிமிஷத்துல என்ன ஆகிட்டு போற. மூணு 6 தான் வச்சுக்கிறாங்க. என்னப்பா சூப்பர் சூப்பர். ஜீவா அருமையா தடுப்பு பணியை சேர்ந்து 2 ரன் அடிச்சாரு. அகல பந்து. அவுட் ஆன் சிவா அவுட். ஜீவா ஜீவா நான் கேமரா சின்ன போகுது. இறுதிப் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் 92வது வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏவி திலகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இறுதிப் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் கிருஷ்ணமாச்சாரியா சாண்டி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். MPL சீசன் 5 இறுதிப் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் எங்களதின் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் கேவி திலகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முன்னாள் ஆட்டக்காரர் அண்ணன் கிருஷ்ணமாச்சாரியா சாண்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அணியின் எண்ணிக்கை 11, 7 விக்கெட்டா. நான்கு ஓவர் முடிந்த அணியின் எண்ணிக்கை 11, 7 விக்கெட் இழப்பிற்கு. Great shot of the day, maximum from Manoj.
ஆக்சுவலா பரத்துக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த அவர் வந்து பரத் எடுங்க அப்படின்னு சொன்னாரு, அந்த டீம்ல நாங்க எடுத்தோம். பரத் ரொம்ப நன்றி பரத். கிஷோர் பேட்ஸ்மேன் ப்ரெஷர் பண்ணாதமா. சுரேஷ் பேட்ஸ்மேன் ப்ரெஷர் பண்ணாத. அவுட். ஒரு ரன்னுக்கு தேவையில்லாம ரன் அவுட் மூலம் மனோஜ் அவர்கள் தனது விக்கெட்டை இழந்திருக்கிறார். அத்துடன் அடுத்த களம் இறங்குவார் சிம்பு. மிகவும் அற்புதமான ஒரு 6 அடித்து அடுத்த பந்தில் ரன் அவுட் ஆயிட்டாரு. மிக ஒரு நேர்த்தியான ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் விக்கி. நியூ பேட்ஸ்மேன் சிம்பு இறுதிப் போட்டிக்கு வருகை தந்து எங்களுக்கு இந்த போட்டியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களின் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் கே.வி. திலகர் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இறுதிப் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த எங்கள் பாசமிகு ஆஃப் சைட்ல வந்து ஷாட் அடிக்கும் அண்ணன் சிகா சாண்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பியூட்டிஃபுல் ஷாட் ஃப்ரம் ஆச்சு. அப்படியே அடிச்சு போல அந்த மாதிரி ஷாட். இது ரொம்ப பிரமாதமான ஷாட். டவுன் த லெக் மேக்ஸிமம் ஃபார் 6. மிகவும் நேர்த்தியாக வீசப்பட பந்து மட்டையில் படாமல் கீப்பரிடம் தஞ்சம் அடைந்தது. அத்துடன் ஒரு பால் இருக்கு. ஒரு ஓட்டம், அற்புதமாக ஒரு சிங்கிள். அணியின் எண்ணிக்கை எத்தனை வைடு விக்கி இந்த ஓவர்ல? ஒரு வைடு. அணியின் எண்ணிக்கை 5 overs completed. Team score 30 for 8 wickets. 31 31 35 30 சொல்றாங்க. 31 31 அவங்களே சொல்றாங்க 31. ஓகே 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 31. 5 overs completed. Team score 31. End of 5 overs. Team score 31 for 8 wickets. ஆறு அப்படியே பால பாரு அந்த மாதிரி ஷாட் ஆடிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல் ஷாட் லெக் சைடுல மிக சிறந்த முறையில் இந்த டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காரு ஆச்சு என்கிற யுகந்த். பியூட்டிஃபுல் ஷாட் டவுன் தி லெக் 6. மிகவும் நேர்த்தியாக வந்து இருப்பினும் அதை அழகாக லெக் சைடு திசையில் 6 ஆக மாற்றினார். மீண்டும்
குட் கேட்ச் ஃப்ரம் கிஷோர், பியூட்டிஃபுல் கேட்ச். நல்ல ஒரு கீப்பிங் நின்று கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. 30 மீட்டர்ஸ் இருக்காது, ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்கும். பேட்டிங், நல்ல பேட்டிங் ஃப்ரம் யுகந்த். சத்யா வந்து போலிங்ல ரொம்ப அற்புதமாக போடக்கூடியவர். பேட்டிங்களோட திறமையை பார்ப்போம். இப்போ உங்க டீமுக்கு தேவையான ஓட்டங்களை எடுத்து கொடுக்குறாரா? இன்னொரு விக்கெட் இருக்கு, லாஸ்ட் விக்கெட். ஆல் அவுட்டா? ஆல் அவுட்டா? ஆல் அவுட், ஆல் அவுட், ஆல் அவுட். முப்பத்தி 8 ஓட்டங்கள், 8 எடுத்தால் வெற்றி. 30 பந்துகள், 36 பந்துகளில் 38. கிஷோர், சிவா, கிஷோர். சிக்ஸ். ஒரு 6 மட்டுமா இல்ல ஒவ்வொரு 6மா?
பவுண்டரி, முதல் பவுண்டரி. பேட்ஸ்மேனுங்களுக்கு ஒரு ஆஃபர், ஆல்ட் என்கிற ஆசை தம்பி ஒவ்வொரு 6க்கும் 100 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ட் அவர்கள் ஒவ்வொரு 6க்கும் 100 ரூபாவாம். ஒவ்வொரு 6க்கும் 100 ரூபாய். சாகர் விக்னேஷ், விக்கி இந்த பாலுக்கு வந்து 200 ரூபாய் வந்திருக்கு. சேகரும் விக்கியும் ஒவ்வொரு 6க்கும் 100 ரூபாய். அடுத்த 6 இல்ல, கேட்ச் ஆகுமா? கேட்ச், விக்கெட். 200 ரூபாய் வாங்கிக்கங்க நீங்க. கிஷோர் தேவைப்படும் காசு. சேகர் அண்ட் விக்னேஷ். அதுக்கப்புறம் ஆல்ட், எங்க மாமா கார்டு வந்திருக்காரு. சூப்பர் கிங்ஸ் அடிக்கிற ஒவ்வொரு 6க்கும் 100 ரூபாய். இறுதி போட்டிக்கு வருகை தந்திருக்கும் அணி 11. நல்ல ஒரு 6 and 4 அப்படி தட் வந்து ஒரு விக்கெட்டை இழந்து ரொம்ப தடுமாடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஈஸியான ஸ்கோர் தான். இறுதிப் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் விஎம் தீக்ஷிதா அசோசியேட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு எஸ் கார்த்திக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எம்பிஎல் சீசன் 5 சிறப்பாக வந்திருக்கும் ஹலோ ஹலோ அற்புதமான பேட்டிங். விஎம்ஏ தீக்ஷிதா அசோசியேட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு கார்த்திக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண விஎம்ஏ தீக்ஷிதா அசோசியேட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு கார்த்திக் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுரேஷ் பேட்டிங் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அழகா ஒன்று அற்புதமான ஒரு சிங்கிள். நல்ல ஒரு ரன் எடுத்தாலே போதும், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமையாக ஒவ்வொரு ஓட்டங்களாக வயசானாலும் அந்த ஒரு கேம் மாறவே இல்லை. சின்ன வயசுல எப்படி ஆடினாரோ அதே மாதிரி ஓடிட்டே இருக்காரு. வாழ்த்துக்கள் சுரேஷ். சிவா வந்து நல்ல ஒரு போலர், ஆனா இப்போ ஒரு டெக்னிக்கல் பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. டெஸ்ட் மேட்ச் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு ஃபுல் டாஸா போகக்கூடாது.
ஆனா ஃபுல்டாஸா வந்து அழகா ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு ரொம்ப கூலா ஆடிட்டு இருக்காங்க இந்த பேர். கிஷோர் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அற்புதமான ஒரு ஓட்டம், சூப்பர் சிங்கிள். அணியின் எண்ணிக்கை 2 ஓவர் முடிவில் 16. எஞ்சிய 4 ஓவர்களில் 21 ஓட்டங்கள். 24 balls 21 runs to win the final MPL Season 5 Cup trophy. 24 பால்ல 24 balls 22. அற்புதமான பேட்டிங். கேட்ச் ஆகுமா? இல்ல. ஒரு ரன், 2 ரன்னுக்கும் வாய்ப்பு இல்ல. சுரேஷ் பாத்தீங்கன்னா கேப்பை பாத்துக்கிறார், எங்க அடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ப்ரீமெடிட்டட் ஷாட் அழகா அடிச்சுட்டு ஓடிட்டே இருப்பாரு. ஒரு ரன்னா சிங்கிள்ஸ். தரணி மீண்டும் ஒரு சிங்கிள். ரன் அவுட் ஆக வாய்ப்பு இல்ல. சிஎஸ்எஸ் முகப்பேர் சூப்பர் கிங்ஸ்க்கும் ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாங்க. ரன் அவுட்ல நிறைய எடுத்தாங்க, கேச்சஸ் எடுத்தாங்க. ஆனா இப்போ ரன் அவுட் கேச்சஸ் எல்லாம் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அற்புதமான ஷாட். 1-2 இலக்குடன் ஓடிக்கொண்டிருக்கிறார் சுரேஷ். கண்டிப்பா 3வது ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜனா அவர்கள் த்ரோ அடிக்குவாரா? ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட் ஆகுமா? இல்ல, நாட் அவுட். அற்புதமான ஒரு 3 ஓட்டங்கள். பவுண்டரிஸ்ல வின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க ஓடியே எடுப்போம், நல்ல ஆடி எடுப்போம். ஓட்டங்களை அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சுரேஷ் மற்றும் சிவா. எஸ் ஃபார் சூப்பர் கிங்ஸ். மீண்டும் ஒரு சிங்கிள். 2 ரன்களை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஜாலியா ஓடுவாங்க அப்படியே. குட் ரன்னிங் அண்ட் வெல் பிளேட். இவங்களோட பேரோட பெஸ்ட் வந்து ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கனால அற்புதமான ஒரு பந்து. வெயிட் பண்ணு ஓவர் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க. வைட் அகலப்பந்து. மீண்டும் ஒரு சிங்கிள். ஆனா இந்த முறை பேட்ல படாம கால் பட்டையில் பட்டதால் 1 ரன் லெக் பைஸ் மூலம். அணியின் எண்ணிக்கை 3 ஓவர் முடிந்த நிலையில் 25. எஞ்சிய 3 ஓவர்களில் எத்தனை ரன் அடிக்கணும்? 18 பால் 13. 18 பந்துகளில் 13. ஒரு டஃபா போட்டா மேட்ச் திரும்பும். பால திருப்பினீங்கன்னா மேட்ச் திரும்பும். ஒரு விக்கெட் இருந்தா மேட்ச் திரும்பும். அதை வந்து சரி செய்வார்களா? போலர் நேம் யுவந்த், பேட்ஸ்மேன் சிவா. ஃபுல் டாஸ். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். 1-2 இலக்குடன் ஓடிக்கிறார். ரன் அவுட் ஆகுமா? இல்ல. அப்படியே ஜாகிங் போறாங்க, போயிடுறாங்க, வாக்கிங் கூட போறாங்க. அந்த அளவுக்கு கேஷுவலா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அவுட். கடைசியில விக்கெட் எடுத்துட்டாங்க. இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டஃபா போயிருக்கும். பெஸ்ட் ஃபீல்டர் அந்த லாஸ்ட் பால் 6 அடிச்ச கரோ களத்தில் இருக்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தா காணும். தம்பி சூப்பர் 6 பாது.
இன்னும் 2 பால் முன்னாடி கூட மேட்ச் திருப்பி விட்டுருக்க. ஓகே, நன்றி ரமேஷ். ஃபைனலுக்கு கப் வாங்க சினிமா போகிற ஒய்ஃப் கிட்ட கல்யாணம் நாளைக்கு. உனக்கு யாருக்கு? உனக்கா? தம்பிக்கு. பேட்ஸ்மேன் நேம் விக்கி. விக்கி வந்து ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர். எக்கச்சக்க 6கள் அடிச்சார் இந்த எம்பிஎல்ல. ஆனா சுரேஷ் வந்து சிங்கிள்ஸ் ஆடிக்கிட்டு பாரு. மீண்டும் ஒரு அற்புதம் சிங்கிள். சொன்னல பவுண்டரியை கடக்குமா? இல்ல, சத்யா டயர்ட் ஆயிட்டாரு. காலையில இருந்து 4 மேட்ச் ஆடிட்டாரு. 11 அடிக்கணும். மீண்டும் ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ், நிறைய ஃபுல் டாஸ் போடுறதுனால அழகா சிங்கிளை வந்து கேப் பார்த்தாட்டு அதை 1-2 கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க விக்கி அண்ட் யுவந்த். அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் 32. 7 ரன் அடிக்குமா? 6 12 பால் 6. பன்னிரண்டு பந்துகளில் 6 ஓட்டங்கள். பவுலர் நேம் சத்யா. கடந்த முறை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல்ல தோத்துட்டாங்க. இந்த வாட்டி கப் அடி வாய்ப்பு இருக்கு. அற்புதமான சிங்கிள். 2 ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டு வர. ஆனா அந்த எண்ட்ல இல்ல ஃபாஸ்டா. அற்புதமான ஒரு ஓட்டம். 2 ரன் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்ல. ரன் அவுட் இருக்கு? இல்ல. அற்புதமான ஒரு ஓட்டம். இன்னும் ஒரு ரன் எடுத்தா வின்னு. க்ளோஸ் ஃபீல்டர்ஸ் எல்லாம் வைப்பாங்களா? இல்ல. மேட்ச் டிரா. 1 ரன். மீண்டும் ஒரு சிங்கிள். வெல் பிளேட் டீம். முகப்பேர் சூப்பர் கிங்ஸ் சாம்பியன் ஆஃப் MPL Season 5. Thanks for all support from sponsors, our leaders, players, seniors, juniors, பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், மாமன், மச்சன் எல்லாருக்கும் நன்றி. இறுதிப் போட்டியை வெற்றி பெற்ற முகப்பேர் சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரன்னர் அப் டீம் முகப்பேர் கிங்ஸ் அணியினருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 3rd and 4th இன்னும் வந்து டாஸ் போட்டு பண்ணிடுவோம்.
அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் கேபிட்டல்ஸ் இரு அணிவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.